அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூல நட்சத்திரம் பற்றிய உண்மைகள். மூல நட்சத்திரத்தில் பிறந்த தன்மைகள் என்ன, அவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி இயல்புகளை கொண்டிருப்பாங்க, அவர்களுடைய உண்மையான வெளிப்பாடு என்ன, அதை பற்றி சொல்கிறதா இந்த பதிவின் நோக்கம். மூல நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரங்க நியாய தர்மம் மிக்கவர்கள். நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி தனுசு. இது குரு தோஷம், அதாவது ராசி அதிபதி குரு செவ்வாயுடைய தோஷம் வாங்கிய நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருவரை அண்டி பிழைத்தால் கட்டாயம் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். உபதேச தொழில் இவர்களுக்கு சிறந்தது. அட்வைஸ் பண்ணுற மாதிரி, யாருக்காவது பிரசங்கம் பண்ணுற மாதிரி. இவர்கள் அசவை உணவை தவிர்ப்பது நல்லது. திருமண வாழ்க்கையில் சிறப்பு குறைவு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இல்லறம் மற்றும் ஆன்மீகத்திற்குரிய காரியங்களை தவறாமல் ஒழுங்காக செய்வார்கள். ஒழுக்க சீலர்கள் இவர்கள். கம்பீரமான தோற்றமும் தெய்வ பக்தியும் எந்த பிரச்சனைகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் நெஞ்சுரமும் கொண்டவர்கள். மூலம் இந்த நட்சத்திரம் டேலண்டட் நட்சத்திரம். அந்த நபர் டேலண்ட் அதிகமாக இருப்பார். இவர்களுக்கு நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இறை பக்தி அதிகம். மனவாழ்வு மகிழ்ச்சி இல்லை. மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கூற்று ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ மூல நட்சத்திர பெண்களுக்கு பெரும்பாலும் மாமனார் இல்லாத வீட்டில் தான் கொடுக்கணும் எப்படி இந்த கான்செப்ட் பரவச்சுன்னு தெரில. மூல நட்சத்திர பெண்கள் மாமனார் இல்லாத வீட்டுக்கு போனால் தான் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஆரம்பத்துலேருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா, மூல நட்சத்திர பெண்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. அவங்க திருமணம் நடந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய மதிநுட்பத்தால் அங்குள்ள புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளால் எல்லோரையும் கவர்ந்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள். மேலும் நிர்வாகத்திறமை அதிகமாக இருப்பார்கள். பிறரிடம் போய் உதவி கேட்க மாட்டார்கள். ஒரு பொருளை எடுத்து வைக்கணும், வச்சா அதாவது எடுத்த பொருள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் உள்ளவர்கள். அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால், நிர்வாக திறமையால் மாமனாரை விட அதிக பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, மாமனாருக்கு தன்னுடைய பெயர் சற்று மங்கிற மாதிரி தெரியும். அந்த கான்செப்டுக்காக தான் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களே தவிர, மூல நட்சத்திரக்கார பெண்ணை கட்டிட்டு போனால் மாமனார் இருக்க மாட்டார் அப்படிங்கிற கான்செப்டில் பொய். மூல நட்சத்திரக்கார யார்கிட்ட போயிருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி சார். மூல நட்சத்திரம் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் வெற்றி. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை இவங்க சொல்லிட்டு வர வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் பெறுவார்கள். தேசபக்தி அதிகம். இவர்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனை வரும். மருத்துவ குணமுடையவர்கள். இரத்த தானம் செய்வார்கள். இரத்த தானம் செய்கிறது நல்லது. குரு பக்தி மிக்கவர்கள். அடுத்தவரை உருவாக்கும் மூலம் இவர்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு தெரியுது. இவங்க கற்பூரம் மிளகாய் சுற்றி போடக்கூடாது. செவ்வாய் தோஷம் இவர்களுக்கு. சரிங்களா? பெரியவர்களை சார்ந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க வீட்டில் உள்ள பெரியவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம், சீமந்தம், உபநயனம், மந்திர பிரயோகம் முதலியவற்றுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். இவர்களுக்கு 7.5 சனி நல்லது, 8ஆம் இடத்து சனி நல்லது செய்யாது. ஆடி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு சௌபாக்கியங்கள் கூடி வரும். ஏனென்றால் ஆடி மாதத்தில் சூரியன் மிதுனத்திலும் சந்திரன் தனுசு ராசியிலும் இருக்கும். ஆடி மாதத்தில் மூல நட்சத்திரம் பௌர்ணமி நாளாக அமைந்து விடுகிறது. எனவே அவர்கள் ஏதாவது கலை வித்தையில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதனை கொன்று மற்றவர்களை ஆளுமை செய்வார்கள், அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மற்றவர்களுடைய இதயத்தில் இவர்கள் இடம் பிடித்துக் கொள்வார்கள். அதாவது அப்புறம் இன்னொன்று ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. மூல நட்சத்திரம் நிர்மூலம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் மூல நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே என்ன சொன்னாங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்குவாங்க. அதாவது நிர்மூலமாக்குதல்னா எதிரிகளை இருந்த சூடு தெரியாமல் அழித்தல் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். இந்த சக்தி மூலம்
நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு இருக்கும். என்ன இருக்கும்? இந்த மாதிரி எதிரிகளை தவிடு பொடியாக ஆக்கக்கூடிய ஆற்றல் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். எனவே தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மண் 4ஆம் பாதத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிரியே இல்லாத அளவுக்கு அடித்து விடுவார்கள். அதனால தான் இந்த பழமொழி வந்துச்சு. சரிங்களா? மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. இது ஆணுக்கு தான் பார்க்கணும், பெண்ணுக்கு பார்க்கக்கூடாது, இது பெண்ணுக்கு தான் பார்க்கணும், ஆணுக்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஆண் பெண் பேதமானது மூல நட்சத்திரத்திற்கு கிடையாது. அரசியல் இருக்கக்கூடிய நண்பருடைய நட்பு வட்டாரம் இவங்களுக்கு இருக்கும். ஆன்மீகவாதிகளுடைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும். திருமண வாழ்க்கை மட்டும் இவங்களுக்கு பாதிக்கும். நல்ல பொறுப்புள்ளவர். சரிங்களா? இவங்களை சில பேர் வந்து பாடி பில்டராக இருப்பாங்க, ஜிம் பாய்ஸாக இருப்பாங்க, சினிமா ஸ்டண்ட்டு சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு வந்து சினிமா துறையில் அடிதடி ஆள்களை போகிறது, அந்த மாதிரி ஜிம் பாய்ஸு அந்த மாதிரி கூட அந்த மாதிரி வேலைக்கு வந்து சிறப்பாக இருப்பாங்க. கணினி சார்ந்த துறைகளும் இவங்களுக்கு கை கொடுக்கும். இவங்க படிக்கிற இருந்தால் கம்ப்யூட்டர் படிக்கலாம். பொதுவாகவே அடுத்தவர்களுக்காகவே உழைப்பார்கள். உழைத்து ஓடா தயக்கூடிய எண்ணம் மிக்கவர்கள். மூல நட்சத்திரக்காரங்க நல்ல விசுவாசி, முதலாளிக்கு தகுந்த விசுவாசியாக இருப்பாங்க. சிறந்த அறிவாளி, மதிநுட்பம் மிக்கவர்கள். முன்கோபம் அப்பப்போ வரும். மன வாழ்க்கை மட்டும்தான் இவங்களுக்கு சரியாக வராது. இவங்கள்ட்ட நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா அந்த காரியத்தை செவ்வனே சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் வாங்கக்கூடிய ஆற்றவர்கள் இவர்களுக்கு அதிகமாக உள்ளது. பால பருவத்தில் இவங்க சின்ன பிள்ளையில் குறும்புத்தனம் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு கார உணவு ஆகாது. இவர்கள் வாகனம் பெரும்பாலும் மாருதி காராகவே இருக்கும். பொறுமையும் உண்டு, ஆக்ரோஷமும் உண்டு. இவர்களுக்கு கோபம் குறைக்கவும் தனித்தன்மை உண்டு. அதாவது எங்கே கோபத்தை கூட்டணும், எங்கே கோபத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுக்கு தெரியும். காலப்புருஷனுக்கு 9ஆம் வீட்டில் இந்த நட்சத்திரம் வருவதால் இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு ஞானம் உண்டு. உடலில் தீக்காயங்கள் இருக்கும். ஏதோ ஒன்றின் மீது பற்று வைத்தால் அந்த எண்ணத்திலே இருப்பார். அனுமான் ராமச்சந்திராச்சாரியா ராம் ராம் ராமன் ஒரே பற்று, சிக்கனப்பட்டேன் தேவா உன்னை அப்படிங்கிற தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள். இவங்க வந்து எதையும் செய்யலாம், பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் என்று கூற வேண்டும், ஒத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது எதையுமே வந்து கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லட்டுமே ஒழிஞ்சு கமிட்மெண்ட் வைக்கக்கூடாது. கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. தொழில் வந்து கடல் கடந்து செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. முதலில் வருவது கேது தசை என்பதால் உடல் நலம் பாதிக்கும். அதிலும் அடிக்கடி காய்ச்சல் வரும் இவர்களுக்கு. சரிங்களா? கடமைகளை கருத்தாக செய்பவர்கள், விசுவாசம் மிக்கவர்கள். மூலத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் கிரக கார உறவுகளுக்கு சுருள் முடி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து இப்போ மூலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு சுருள் முடியாக இருக்கும். சூரியன் வந்து மூலத்தில் இருக்குன்னா அப்பாவுக்கு சுருள் முடியாக இருக்கும். செவ்வாய் வந்து மூலத்தில் இருக்குன்னா தம்பிக்கு சுருள் முடியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பெற்றோர் பெரியவர்களை மதிக்க தெரிந்தவர்கள். எல்லோரும் ஆன்மீகம் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பைல்ஸ், கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, அஜீரண கோளாறு, இடுப்பு சம்பந்தமான வலிகள் தான் இவங்களுக்கு வரும். ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இளம் வயது கொஞ்சம் முரட்டத்தனமாக இருப்பாங்க. வயதான பின்னர் அந்த முரட்டத்தனம் இடிந்த சுவடு தெரியாமல் மாறிவிடும். உஷ்ண உடம்பு இவர்களுக்கு. இப்போது இல்லறம் மற்றும் இவங்களுக்கு துறவரமும் பிடிக்கும். அதாவது இதுவும் பிடிக்கும், அதுவும் பிடிக்கும். பழைய புராண கதைகளை மிகவும் விரும்பி கேட்பார்கள். ராமாயணம், மகாபாரதம், ஆன்மீகம், உபன்யாசங்கள், பிரசங்கங்கள் இதெல்லாம் வந்து இவங்க அதிகமாக கேட்பார்கள். சரியான வழிகாட்டுதல் கிடைத்தால் இவர்கள் எதையும் சாதிக்கும் வல்லமை கொண்ட நபர்கள். இவர்கள் பலம் இவர்களுக்கே தெரியாது. யாரையும் எதிர்கேள்வி கேட்பதற்கு தயங்காதவர்கள். சேரும் இடத்தை போல தன் நிலையை பிரதிபலிப்பார்கள். தண்ணி வந்து எப்படி எந்த பாத்திரத்தை ஊற்றுறமோ அந்த பாத்திரத்துடைய வடிவை பிரதிபலிக்கிறதோ அதே மாதிரி இவர்கள் எந்த இடத்துக்கு போகிறார்களோ அந்த இடத்துக்கு தகுந்தவரை தன்னுடைய நிலையை பிரதிபலிப்பார்கள். வயதான காலத்தில் இல்லற வாழ்க்கையில் ஒதுக்கிவிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு மடங்கள், கோவில்கள், ஆசிரமங்கள் இங்கெல்லாம் தங்கி சேவை பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. சரிங்களா? அப்போ மூல நட்சத்திரம் என்பது இளம் வயதில் ஆன்மீக மாட்டங்கள் போட்டாலும் வயதான பிறகு தன்னை ஒதுக்கி சுருக்கி கொண்டு எங்கும் எந்த விதத்திலையும் ஈடுபடாமல் ஆன்மீக தியானத்தில் துறவார மாதிரி மேற்கொண்டு ஒரு ருசித்தனமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். அதை யாரும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது. சரிங்களா? இவங்க வந்து அடுத்தவர்களை உருவாக்குவது, அதாவது கிங் மேக்கர்னு சொல்லலாம். அந்த கெப்பாசிட்டி வந்து மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உண்டு. இவங்க பெரும்பாலும் தாயிடம் வளராமல் சித்தியிடம் வளர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எடுத்து சொல்லும் பலம், அதாவது இவருடைய திறமை, உனக்கு இந்த திறமை இருக்குது, நீ இப்படிலாம் செஞ்சிருவ, இதை பண்ணு அதை பண்ணி இவரை தூண்டி உடனே இவர் பலம் இவருக்கே தெரியாது.
இவங்க எங்கேயாவது கம்யூனிகேஷன், அதாவது ஒரு தூது செல்றதுக்கு கரெக்டாக பயன்படுத்தலாம். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தால் மூல நட்சத்திரத்தை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். இதுவே வேத சத்தியம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அப்போ உங்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் மூல நட்சத்திர நபர்களை உடன் வைத்து கொண்டால் உங்களுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி விரும்பி கொடுப்பாங்க. காப்பினா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சொத்து மூலம் விரயம் வரும். சில இடைப்பட்ட நடுத்தரமான வயதில் சொத்து மூலம் விரயம் வரும். மனதுக்கு பிடித்தமான உணவு வகைகளை விரும்பி விரும்பி சாப்பிடுவார்கள். இவர்கள் சம்பாதிக்கும் பணம் எப்படி செலவு செய்வது என்று இவர்களுக்கே தெரியாது. சரிங்களா? மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கிரக காரக உறவுகளுக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கும். அப்போ மூலத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்கும். தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், அதாவது இப்போ குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தால் எவரெஸ்ட் வரை இவங்க கூட போவாங்க. எல்லோரையும் ஆளக்கூடிய தன்மைகள் உண்டு. நண்பர்கள் அதிகம், ஆனால் அவர்களே எதிரிகளாக மாறுவார்கள். மூல நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த நண்பர்களே எதிரியாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும். மலை சார்ந்த பகுதியில் தோட்டம் இருந்தால் இவர்கள் அந்த இடத்தில் இருப்பதற்கு மிகவும் விரும்புவார்கள். இவர்கள் எப்போதும் குலதெய்வத்தை பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள். 2 குலதெய்வம் இருக்கும் இவர்களுக்கு. தோட்டம் வயல் இருக்கும். சமயோஜ புத்தியால் எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு மிகுதியாக உண்டு. அடிக்கடி இவங்க வண்டி வாகனத்தை மாற்றுவாங்க. பிரம்மச்சாரிகள் இல்லறம் வேண்டாம் என்று சில பேர் கூறுவாங்க. மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெரும்பாலும் ஆஞ்சநேய வழிபாடு செஞ்சு பிரம்மச்சாரி விரதம் கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். இப்போ மூலத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகக்கார உறவுகளுக்கு மூத்த அண்ணன் அக்காவுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ சுக்கிரன் அந்த மூலத்தில் இருந்தார்னா அவங்களுக்கு அக்காவுடைய கருத்து வேறுபாடு இருக்கும். சோம்பல் இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள். கல்யாணம் பண்ணியும் அதாவது இவங்க கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒன்று செப்பரேட்டடு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதாவது வேலை விஷயமாக வெளியூரில் போகிற மாதிரி இருந்தால் இவங்க வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். ஒன்றா இருந்தாங்கன்னா இவங்க மன வாழ்க்கையை சரிப்பட்டு வராது. கட்டாயம் இவங்களுக்கு பங்காளியோட பூமி பிரச்சனை இருக்கும், சொத்து பத்து பிரச்சனை இருக்கும். சரிங்களா? அப்போ மூல நட்சத்திரத்தில் எப்பயுமே ஒரு பிரச்சனை கட்டாயம் உண்டு. அது உறவு எந்த காரகரகமாக மூலத்தில் நிற்கிதோ அந்த காரகத்துக்கு கண்ணோய் வரும், கருத்து வேறுபாடு ஏற்படும், சுருள் முடி இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மூல நட்சத்திரம் என்பது ஒரு அனுமார் பிறந்தனால மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இவங்களை எப்படி பயன்படுத்திக்கிட்டால் நம்ம வெற்றி பெறலாமோ அந்த உண்மைகளை புரிந்து தக்கபடி பயன்படுத்திக்கிட்டால் ஜெயிச்சிடலாம். மூல நட்சத்திரத்துக்கு அவங்களுடைய பலம் அவங்களுக்கே தெரியாது. யாராவது ஒரு ஆள் தூண்டி விடணும். இவங்க குடும்பத்தில் பெண்வழி சாபம் இருக்கும். சரிங்களா? மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பெண்வழி சாபம் இருக்கும். வீட்டின் அருகே ஒரு சர்ச்சு அல்லது பள்ளிக்கூடம் இருக்கும். பெரிய மரம் இருக்கும். மூலத்தில் சூரியன் இருந்தாருன்னா தகப்பனாருக்கு இவருக்கு ஆகாது. மூலத்தில் சந்திரன் இருந்தால் அம்மாவுக்கு இவருக்கு ஆகாது. மூலத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கும் அண்ணன் தம்பிக்கும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எந்த காரக கிரகம் மூலத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கும் அவருக்கும் அந்த ஒரு காரக கிரக உறவுகளுக்கும் சரியாக நடக்காது. இப்போ மூல நட்சத்திரத்தில் முதல் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நாமகிரி தாயார் உடனரை ஸ்ரீ நரசிம்மரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வணங்குதல் நல்லது. இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் டக்குன்னு தீரும். இப்போ மூலம் 2ஆம் பாதம்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருநீர்மலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அனிமாமலர் மங்கை உடனுரை ஸ்ரீ நீர்வண்ண பெருமாளை வணங்குதல் நல்லது. 3ஆம் பாதம்னா திருவதிகையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ வீரட்டேஸ்வரை வணங்குதல் நல்லது. 4ஆம் பாதம் வந்தால் திருச்சியில் உள்ள சமயபுர மாரியம்மனை வணங்குதல். இவர்களுக்கு பஞ்சமி தேதியிலே வணங்கினாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.